ஓஎக்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூரிய பிரசனம் மூலமா நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவாவசு வருஷம் பிறக்குது. அதாவது சூரிய ஓரையில மகர லக்னத்துல இந்த விசுவாவசு வருஷம் பிறக்குது. ஸோ இந்த விசுவாவசு வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஒரு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக பஞ்சத்தில், அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தூக்கி விட போகுதுன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறுமுகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய ராஜாவாக சூரிய பகவான் வராரு. ஸோ சூரிய பகவான் வர்றதுனால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆக்சிஜன் குறைபாடுன்றது இல்லாமல் இருக்க போகுது. அதே மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நன்மை கொடுக்க போகிற வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுதுன்னு சொல்லலாம். தங்கம் மட்டும் ஏறுமுகமாக இருக்கிறதுனால முன்னாடியே தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்திலேயே போயிட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவும் சிறப்பு தரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய லாஸ்ட்டில் ரொம்ப அதிக விலை ஏறிட்டு இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது மணியில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்தளவுக்கு ஏறுமுகம் இருக்குமான்றது கன்ஃபார்மாக தெரியாது. பட் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக ஏறுமுகமாக அது கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ சூரியன் ராஜாவாக வர்றதுனால அடிக்கடி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எதுவுமே நீங்கள் வீட்லேயும் சரி, இந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை ரொம்ப உஷ்ணம் இருக்கிற இடத்துலையும் சரி பார்த்து இருந்துக்கிறது ரொம்பவும் விசேஷம்னு சொல்லலாம், நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்கலாம். மற்றபடி எல்லா விதத்துலையும் இந்த வருஷம் ஏறுமுகமாக இருக்க போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி 3 பெயர்ச்சிகளும் இந்த வருஷத்தில் அமைய போகுது. ஸோ அதனால் எல்லா விதத்துலையும் ஏற்றம் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். தமிழ் புத்தாண்டு மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த விசுவாவசு வருஷம் மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூரிய பிரசனம் மூலமாக நம்ம போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாவே பொதுவாகவே சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். என்னங்க சொல்றீங்க, விரைய சனி வரப்போகுதுன்னு பயத்தில் இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கொஸ்டின் கேட்கலாம். பட் பார்த்தீங்கன்னா விரைய சனியாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 3ல் பெயர்ச்சி அடைகிறதுனால 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்காரு. ஸோ அதனால் எல்லா விதத்திலையும் ஏற்றம் வந்தாலும், அதாவது விரயம் வந்தாலுமே அதை ஏற்றமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் மட்டும் தொடங்க வேண்டாம். இருக்கிற தொழிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். விரயம் வந்தாலும் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றலாம். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிடுங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லை, அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைக்கூடி வரப்போகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் கைக்கூடி வரும்னு சொல்லலாம். நிறைய விதத்தில் பணத்தை விரயம் பண்ணிட்டு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கும். அதாவது பயணம் அதிகம் மேற்கொள்ள போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகாத ஊரே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே நீங்கள் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தாரோட நேரம் செலவிடவே முடியல. கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கி வருது. நிறைய ஆன்மீக சம்பந்தமாக ஊருக்கு போகிறீங்க, குலதெய்வ வழிபாடு செய்ய போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஏற்றம் கொடுக்க போகுது. அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லாபம் கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது ரொம்ப அதிக லாபம் எதிர்பார்த்தவங்களுக்கு ஓரளவு லாபம் கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுக்கு 12 விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால என்னதான் லாபம் வந்தாலும் சொல்லுவாங்கள்ல வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரவுக்கேற்ற செலவுன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனாலும் தைரியத்தை விட போகிறதில்லை. ஏன்னா குரு பகவான் 3ல் இருக்காரு. ஸோ தைரிய விரயஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கும்போது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும்
அதை வந்து சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளோ அடி அடிச்சாலும் தாங்குறான்ற மாதிரி என்னதான் வந்து விரயம் வந்தாலும் அது மேல இருந்து நீங்க மேற்கொண்டு மீண்டு வருவீங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து போன வருஷம்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுலாம் இல்லாம குடும்பத்தாருடன் சேர்ந்து குதூகலமா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ போறீங்கன்னு சொல்லலாம். நிறைய வந்து இந்த +2 எக்ஸாம் எழுதி 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு மார்க் வந்து அமோகமா வரப்போகுது. அதாவது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 12ல் வந்து சனி பகவான் இருக்காரு. ஸோ அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அதில் இருக்கிறதுனால உடல்நிலையில வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஒரு விஷயமா உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த காலகட்டம் வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது எதிர்பாலினத்திடம் இருந்து தேவையில்லாத மெசேஜ் வர்றது, அதே மாதிரி வாலண்டரியாக வந்து உங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து வரும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு சிக்கி மெசேஜ் அனுப்பி அதை வச்சு அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக அப்படி வராங்க அப்படின்னாவே தயவு செஞ்சு வேண்டாம், இந்த விஷயத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு சுபிட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கல, நான் யாரு, அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், ஆனால் யாருக்குமே வந்து என்னுடைய பேரும் தெரிய மாட்டேங்குது, நான் இந்த அளவுக்கு நான் நஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிடாம கொள்ளாம கூட நான் ஒரு வேலையை செய்கிறேன், ஆனால் என் மேலதிகாரி என்னை மதிக்கவே மாட்டான்னு நினச்சவங்கலாம் மேலதிகாரி கூப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வேலைக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாரு. உங்களால் தான் இந்த அளவுக்கு நடந்திருக்கு, பரவாயில்லன்னு தட்டி கொடுக்க போகிறான்னு கூட சொல்லலாம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, எல்லா விதத்துலையும் ஏற்றம் கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வேலை விஷயத்தில் சொல்கிறேன். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வந்து செவ்வாயுடைய அதிபதி மேஷராசியில் இருக்காரு. ஸோ மேஷராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து தானம் செஞ்சாங்கன்னா சாம்பார் சாதம், அதாவது தோரம் பருப்பில் செஞ்ச இந்த சாம்பார் சாதத்தை வந்து தானம் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு இவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பை தரும். அதாவது எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலும், அதாவது 2 மனைவி இருக்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவங்க அங்கே வந்து வழிபட்டுட்டு வந்து தானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து மேஷராசிக்காரர்கள் யாருக்காவது வந்து பிளட் டொனேஷன் செஞ்சீங்கன்னா அவ்வளவும் சிறப்பு. ஏன்னா செவ்வாய்னாவே ரத்தக்காரகன். ஸோ அதனால் நீங்கள் பிளட் டொனேஷன் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு ரீதியான இந்த பிரச்சனைகள், அதாவது ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் அந்த நோய் உங்களை விட்டு விலகும்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு பிளட் டொனேஷன் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ சொன்ன நான் இந்த இந்த புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது பலன்கள் தான். அவங்களுடைய தசாபுத்தி, அவங்களுடைய அந்த என்ன கட்டம், என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுடைய கட்டம் எப்படி இருக்குது, இதை பார்த்துட்டு தான் வந்து முழு பலன் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான். இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஆராயணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மூலமா எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அது மூலமா உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.